ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்னைக்கு திமுகவை துவச்சு எடுத்து விட்டார் எங்க எடப்பாடியார். புரட்சி தலைவர் உலக சுற்றுவாரில துவச்சு எடுத்த மாதிரி எடுத்து விட்டார். அதனால திமுக அரண்டு போய் இந்த 5000 ரூபாய என்னங்க வரலாம், என்னங்க புதுசா இருக்கு. இப்போ எதுவும் மாதிரி இல்லாம இது புது மாதிரியா இருக்கு. என்ன ராஜா, என்னங்க புதுசா இருக்கு. கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22ல கோடை வரலையா, 23ல கோடை வரலையா, 24ல வரலையா, 25ல கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22ல வெயில் வரலையா, மழையா வந்துச்சு. 23லயா மழை வந்துச்சு. கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்ல. எங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல. என்னங்க மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணல. என்னங்க எத்தனை சொல்லணும். நகை கடன் முழுமையா ரத்து பண்ணல. விவசாயிகள் வாங்க பயிர் கடன் ரத்து பண்ணிருக்கலாம். அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்றாரு. சம்பள உயர்வு நான் அந்த முதல்ல அடிக்கிட்டு வந்த பாருங்க எத்தனை பேருக்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொன்னா அறிவிச்சாருன்னா என்னங்க மக்கள் என்ன காசுக்காக எதையும் செய்வாங்க. மக்களை ஏமாற்றிடுவாங்க. மக்களை ஏமாத்திடலாம் நினைச்சா முடியுமா? மக்கள், தமிழக மக்கள் உபரமானவங்க, ரொம்ப வச்சு செய்வாங்க. இது அரசாங்க காசு, இவர் காசுல இல்ல. சரி, இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஊதிய உயர்வு வேணும், ஊதிய உயர்வு வேணும்னு சொன்னாங்க இல்லையா, பேருக்கு ஒப்புக்கு. ஆனா அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க, இதுக்கு பணம் கொடுத்துருக்காரு அதுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்துருவாரு, உயர்வு கொடுத்துருவாரா? அனுபவம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாரு, கொள்ளையடிக்கிறதுல எனக்கு அனுபவம் கிடையாது, அம்மா அண்ணா எம்ஜிஆர் கட்சி அவங்க போக விட்டதான் அவங்களோட அனுபவம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. நீங்க பேச மாட்டேன்னு சொல்றேன், அவர் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நான் தான் சொல்றேன், நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஃபைட். இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு. கிளைமாக்ஸ்ல போய் கண்டால போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு எப்படி போகும்போதே தட்டி விட்டு போற மாதிரி